நீங்களே பதிலையும் சொல்லிட்டீங்க. கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள். ஐயா, உங்களுக்கு தெரியாததா? கூட்டணின்னு போகும்போது கூட்டணிக்கு தலைமை ஏற்கிற தலைமையை அனுசரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது யதார்த்த நடைமுறையில் நீங்கள் பார்க்குறீங்க. அவர் மன கஷ்டப்பட்டா நாளைக்கு நம்மளை வைப்பாரோ இல்லையோ, சீட்டு தருவாரோ இல்லையோ, 10 சீட்டு 8 ஆகுமா இல்லை 8 6 ஆகுமா, இந்த பஞ்சாயத்து இருக்கு. இப்போ எனக்கு இந்த பஞ்சாயத்து வந்துடக்கூடாதுன்னு தான் நீ போட்டா போடு, போகலைன்னா போ, தோக்குறோம் ஜெயிக்கிறோம், தானியாக நின்று செத்தாலும் சரி இப்படியே நின்று செத்துருவோம், ஒரு பிரச்சனை கிடையாதுன்னு நின்று சண்டை போடுறதுனால இவ்வளவே நான் போயிட்டு இருக்கிறேன். அவங்க பேசுனா ஒரு வேளை இது என்ன ஆகுமோ ஏதாகுமோ, கூட்டணி தர்மம்னு ஒன்று வச்சுருக்காங்க, கர்மம் இருக்குல்ல, அதை தர்மம்னு ஆக்கி வச்சுருக்காங்க. அதனால சரி, எங்கள் கூட்டணியில் இருக்க எங்கள் அண்ணங்க எங்கள் ஐயாக்கள் எங்கள் ஆளுகள்லாம் பேசலைனாலும் அதுக்கு பதிலாக அவங்க பின்னாடி வந்த தம்பி பேசிட்டு போகிறேன்னு நினைக்கிறீங்க, அவ்வளோதானே. அவங்க என்ன பேசணும்னு சொல்லுங்கள், சேர்த்து நான் பேசிடுறேன். பேசுறது இப்போ நீங்கள் கூட்டணியை கலைச்சி விட பார்க்குறீங்க. ஏதாவது ஏதோ ஏதோ உறுதியாக கலை